அடுத்த நாடுகளிலிருந்து ஏர்போர்ட் விமான மூலயமோ கப்பல் துறை மூலயமோ அடுத்த நாடுகளிலிருந்து மாடுகள் இறக்குமதி செய்யக்கூடாது. நாட்டு மாடுகள் தான் நம்ம இந்தியாவில் வளர வேண்டும். அடுத்த நாடுகளிலிருந்து இறக்குமதிகள் வெளிநாட்டிலிருந்து மாடுகள் ஈர்க்கப்படக்கூடாது. சுமார் 20,000 முன்பு தமிழன் தான் உலகத்திலே தமிழ் மொழிதான் தமிழன் தான் முதலாக அனைத்து நாடுகளிலும் சென்று அவனுடைய வெற்றி வகையை நிலைநாட்டியவன். அமெரிக்காவிலே வசிக்கக்கூடிய தமிழர்களிலே பெரும்பான்மையானவர்கள் தமிழ் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலே பணிபுரிகின்ற 99% தமிழர்கள் தான். தமிழருடைய வீரம் வெளிப்பட வேண்டும். தமிழுடைய கலாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும். ராஜராஜ சோழன் காலத்திலே தமிழ் அனைத்து நாடுகளிலும் சென்று அவனுடைய கோவில் கலை ஓவியம் மற்றும் அவனுடைய கலாச்சாரம் அனைத்தையும் பரப்பி இருக்கிறான். அப்படிப்பட்ட தமிழனுடைய வீரம் இப்போது முடக்கி கொண்டிருக்கிறது. தமிழனுடைய ஒரே ஒரு பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு எந்த ஒரு தடையுமின்றி நடைபெற வேண்டும். அதற்காகத்தான் பாகுபாடு இன்றி போராட வேண்டும். தமிழன் தமிழாக தலைநின்று வாழ வேண்டும் என்று எல்லாரும் கேட்கணும். லைவ் போய்கிட்டு இருக்கு. சத்தமா பேசுங்க. இது விவசாயியின் வீர விளையாட்டு. அமைதியா விளையாட்டு. இது காலைக்கு ஒப்பான மனிதனின் விளையாட்டு. இது மரணம் வந்தாலும் மறையாத வீர விளையாட்டு. இது மாண்ட வீர எங்கள் மூதாதையரின் வீர விளையாட்டு. இது நாங்கள் மறைந்தாலும் மறையாமல் காக்கும் எங்கள் குழந்தைகளின் வீர விளையாட்டு. யார் எங்க வீர விளையாட்டை தடை செய்ய முடியும்? எங்க கலாச்சாரத்தை யாரு கத்து தருது? உலகத்தை கலாச்சாரத்தோட எங்க தமிழ்நாடு வரலாறு சொல்லும். தமிழை பத்தி தப்பு பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு வீர விளையாட்டு வளர்த்துட்டு வரோம், எவ்வளவு நாகரிகத்தை வளர்த்துட்டு வரோம். நீங்க பேசுறதுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு உங்களுக்கு? ஒழுங்கா எங்களுக்கு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு அப்ரூவ் பண்ணி தாங்க. இது எங்களுக்கு முதல் போராட்டம். இது எங்க ஒற்றுமையின் முதல் போராட்டம். ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. முதல் போராட்டம். இது குவைத்து மக்களாக நண்பர்களாக நாங்க அறிவிக்கிறோம். இது எங்க முதல் போராட்டம். இது மூலம் அனைத்து திட்டமும் தமிழ்நாட்டு நாங்க வாங்கி தீர்வோம். எவனாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. சப்போர்ட் பண்ணி பேசு. கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். லாரி ஓட்டுநர் சங்கத்தின் உரிமையாளர்கள் அனைவரும் இனி தமிழ்நாட்டில் எவரும் லாரிகளை அவர் லாபத்துக்கு ஏற்ற மாதிரி லாரியில் மாடுகளை ஏற்றி செல்லக்கூடாது. சென்றால் தமிழர்களாக நாங்கள் தடுப்போம். ஒரு நிமிஷம். யாராவது மாணவர்கள் வந்து அறப்போரா யூஸ் பண்ணணும். யாரும் அங்க நாட்டுல பண்றவங்களுக்கு யாரும் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சத்தமா சொல்லணும். ஒரு
தமிழகம் என்றால் என்னவென்று இப்போது அனைத்து மாநிலங்களுக்கும் தெரிந்திருக்கும். தமிழரின் ஒற்றுமை என்னவென்று புரிந்திருக்கும். மாணவர் சமுதாயமே நீ கொழுந்து எழுந்தமைக்கு மிக்க நன்றி. உனது உணர்ச்சிக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். எங்களால் உங்களுடன் இணைந்து போராட இயலாவிட்டாலும் நாங்கள் குவைத்தில் பணிபுரிகிறோம். எங்களோட தலைமுறையோடு இந்த அடிமை வாழ்க்கை முடியட்டும். விவசாயம் ஓங்கட்டும். நமது போராட்டம் அறவழியில் போராடுங்கள். நமது ஒற்றுமை மிகவும் அருமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து நாடுகளும் அனைத்து மாநிலங்களும் நம்மை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த போராட்டம் நமது வெற்றி போராட்டம். இது நிச்சயமாக நமக்கு வெற்றி அடையும். இது நமக்கு வெற்றியை வாங்கி தரும். ஜெய்ஹிந்த். நம்ம அனைத்து தமிழர்களும் நம்மளோட சகோதரர்களான இந்திய கேரளக்காரங்கள் எல்லாருக்கும் நம்மளோட போராட்டத்தை அவங்களோட மொழிகள்ல நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். தமிழன் என்ன, எதுக்காக, நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு டோட்டலா என்ன, எல்லாருக்கும் என்னங்கிறத வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அதை வந்து நம்ம வந்து அவங்க ரூம்ல உள்ளவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அவங்களோட வாட்ஸ்அப், பேஸ்புக் டோட்டலா அவங்க வெளியே கொண்டு போவாங்க. இன்னைக்கு இந்தியா கவர்மெண்ட் டோட்டலா இந்தியாவே ஸ்ட்ரைக் பண்ணாலும் தடுக்கக்கூடிய தன்மையில இருந்தாலும் தமிழர்களோட ஸ்ட்ரைக்கை தடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கு. உளவுத்துறையோட ரிப்போர்ட் ஏன்னு கேட்டா உலகம் ஃபுல்லா தமிழர்கள் பரவி இருக்காங்க. அவங்க இந்தியா தமிழ்நாடு அடிச்சா டோட்டல் பொருளாதாரமும் பாதிக்கும். அது அவங்க எம்போசில இருந்து கொடுப்பாங்க. இந்திய பொருளாதாரமே பாதிக்கும். இந்திய பொருளாதாரமே பாதிக்கும். முடிச்சுட்டு வரணும். முன்னாடி வாடா, முடிச்சு டைம் சங்கரு அப்படியே அங்க முடியல. அதனால நாங்க குவைத்தில் வந்து போராட்டம் பண்றோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். எந்த கட்சி எந்த அரசு தடை பண்ணியிருந்தாலும் அது இப்ப உள்ள அரசு சரி கவர்மெண்ட் வந்து பீட்டாவை தடை செய்யணும். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். இந்தியாவுக்கு வேணாம். நீ வச்சுக்க. தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். என்னோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் ஜல்லிக்கட்டை நடத்தி சந்தோஷமா கொண்டாடணும். இதெல்லாம் ஒவ்வொரு தமிழனோட விருப்பம். இது செய்ய முடிகிற அரசாங்கம் கவர்மெண்ட்டும் சரி அரசாங்க துறை எதோ இருந்தாலும் நாங்க ஆதரிப்போம். மாணவராய் இளைஞர் நீங்க அமைதி வழியில இந்த போராட்டத்தை நடத்தணும். எக்காரணம் கொண்டும் துஷ்பிரயோகம், அதாவது எந்த வன்முறைக்கு போக வேண்டாம். காவல்துறை அவங்க வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்க டிவி மூலியமா நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால நீங்களும் அற வழியில போராடுங்க. நிச்சயம் நம்ம சர்டிபிகேட்டை மீட்டெடுப்போம். என்னைக்கு தமிழன் ஜெயிப்பான். அதுக்கு உங்களோட நாங்க இங்க இருந்து துணை நிற்போம். தமிழர்கள் நாங்க இது வரைக்கும் குனிய குத்துறதுதான் தமிழா. இனிமே நிமிந்துட்டான். நாங்க சொல்றது மட்டும்தான் கவர்மெண்ட். தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை பாதிக்கப்பட்ட மாதிரி சட்டம் எந்த சட்டமும் எங்க வேணாம். தமிழ்நாடு பாரம்பரியத்தை பாதிக்கிற மாதிரி சட்டம் எதுவும் எங்க வேணாம். தமிழா 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 வேண்டும் 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 தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் தமிழன்டா தமிழன்டா. அடுத்து சொன்னாதான் சொல்லுவாங்க. சாரி பக்கத்துல வாடா. சத்தம் நம்மளோட வீர விளையாட்டை பத்தி சொல்லுங்க. நம்ம வீர விளையாட்டுன்னா தமிழனோட வீர விளையாட்டு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு தான். தமிழனோட வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அதையே வந்து தடை செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க.
பீட்டா யாருங்க? பீட்டா யாருங்க? எதுக்கு அவன் தடை கொடுக்கணும்? எதுக்கு நம்ம முதல்ல தடை செஞ்சு அந்த விளையாட்டை நிறுத்தணும்? நம்ம இன்னைக்கு ஊர்ல சென்னையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. எல்லாம் மாணவர்கள்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு பாத்தீங்கன்னா நமக்கு மாடு வந்து தாய்க்கு சமம். பாத்தீங்கன்னா பால் கொடுக்கறது தாய்க்கு பால் கொடுக்கலன்னா பசுமாடு பாலை தான் குடிச்சு நிறைய பேர் குழந்தைங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதையே தடை செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு தடை செய்யணும்? நம்ம இன்னைக்கு மாணவர்களுக்கு நம்ம ஃபுல்லா சப்போர்ட் பண்றோம். நம்மளால தமிழ்நாட்டில் தான் வந்து சப்போர்ட் பண்ண முடியல. நம்ம இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா குவைத்லயும் பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம். இவ்வளவு பேர் இங்க நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் துபாய், சவுதி, எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. முதல்ல குவைத்ல நாங்க தான் இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல பண்றோம். அதுல ஒரு ஓல்டுல தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் வேண்டும் 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 சத்தம் சத்தம் இதுல பாத்தீங்கன்னா முக்கியமானது என்னன்னா அரசியலை உள்ள கொண்டு வரக்கூடாது. தமிழ்நாட்டில் இவ்வளவு கஷ்டப்படுற மாணவர்கள் அமைதியான முறையில் அமைதியாக இந்த போராட்டத்தை வந்து பண்ணணும். அமைதி போராட்டமா இதை நடத்த சொல்லணும். ஓகே, அடுத்து பேசுங்க. நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனைனா பீட்டா வந்து எதுக்கு தடை வைக்கிறாங்க ஜல்லிக்கட்டுக்கு? ஜல்லிக்கட்டு ஏன் தடை வைக்கிறாங்கன்னா அதை வந்து அவங்க மிருகவதைன்னு சொல்றாங்க. அவங்க மாட்டை மிருகமா பாக்குறாங்க. நம்ம ஆனா மிருகமா பாக்குறது கிடையாது. நம்ம வீட்டு அம்மா மாதிரி தம்பி மாதிரி அப்படிதான் வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம செல்லமா வளர்த்துட்டு இருக்கோம். அது நமக்கு பால் தருது. நம்ம கடவுள் மாதிரி கும்பிட்டு இருக்கோம். அவங்க மிருகமா பாக்குறதுனால அவங்க மிருகவதையா தெரியுது. நம்ம மிருகமா பாக்குறது கிடையாது. அது நம்ம சாமி மாதிரி கும்பிட்டு இருக்கோம். அதனால என்னன்னா அவங்களுக்கு என்னங்க தெரியும்? நமக்கு தாங்க தெரியும். மாடுனா என்ன, இதுனா என்ன, ஜல்லிக்கட்டு நமக்கு தெரியாதா? சரி, என்ன ஜல்லிக்கட்டு என்ன நடக்குது? ஒரு பொங்கலுக்கு அப்புறம் ஒரு நாள் தான் நடக்குது. மித்த 364 நாளும் யார் பாக்குறா? பீட்டா வந்து பாத்துக்குது. வளர்க்கிறதான் பாக்குறான். அவன் 100 ரூபா சம்பாதிச்சாலும் அதுல பாதி காசு மாட்டுக்கு செலவு பண்றான். 3/4 காசு மாட்டுதான் செலவு பண்றான். பீட்டாக்கு என்னங்க தெரியும்? பீட்டா வந்து வரவே கூடாது. முதல்ல எவ்வளவு பிரச்சனை நடக்குது. இப்ப வந்து நிப்பாட்டுறது பெருசு கிடையாது. இது வந்து ஒரு கலாச்சாரம். விளையாட்டு இங்க பண்றாங்க. ஸ்பெயின்ல போய் பண்ண சொல்லுங்க பாப்பா. ஸ்பெயின்ல இருந்தா பண்றாங்க. அவங்க பண்ண சொல்லுங்க பாப்பா. முடியாது. ஏன் அங்க பண்ணா தமிழை இடிச்சுவாங்க வந்து இடிக்க பாக்குறாங்களா? அதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. மாணவர்கள் அரை வழியில போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் இங்க இருந்து கொடுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு, நம்ம வீட்டுல எல்லாத்துலயுமே ஆடு, பூனை, கோழி, நாய், மாடு எல்லாமே நம்ம வீட்டுல செல்லப்புறான தான் வளர்க்குறோம். இது மாதிரி பீட்டா குடும்பத்துல ஏதாவது வளர்த்துருக்கானுங்களா? எவனுமே வளர்க்க மாட்டான். இதெல்லாம் அவன் வந்து வாயிலா தீவன் நம்ம வளர்க்கிறோம். அதை வந்து அவன் வளர்க்க மாட்டான். காசுக்கு மட்டும் தான் வளர்ப்பான். அவனுக்கு சோழ போன அரசியல் சோழ போயிட்டான். நாங்க போக மாட்டோம். ஒரு நிமிஷம் நான் சொல்ல நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டுல அதாவது மாணவர்கள் எல்லா இடத்துலயும் மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் நாங்க சொல்ற ஒண்ணு, குவைத்தில் வாழ்கிற எல்லா மக்கள், வளைகுடா நாட்டில் வாழ்கிற எல்லா தமிழர்களும் நாங்கள் எல்லாம் சேர்ந்தோம்னா இதே அறவழியில போராடுங்க. எந்த காரணத்து கொண்டும் போலீஸ்காரர்கள் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் எந்த ஒரு இயக்கத்தினர் மீதும் நீங்கள் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சிகளையும் காட்டாதீங்க. உங்களுக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை? ஜல்லிக்கட்டு நடத்தணும், பீட்டாவை தடை செய்யணும், அமெண்ட் பிசிஏ, இந்த 3 விஷயம் தான் நமக்கு தேவை. நீங்க நைட்டு பகலா உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக எங்களுக்கு நைட்டும் பகலா உழைக்க முடியல. எங்களால முடிஞ்சதை உங்களுக்கு
மாணவர்களுக்கு நாங்க சொல்றோம், தயவு செய்து எல்லாருமே அறவழியில போராடுங்க. எந்த வித இதுவரைக்கும் நீங்க 5 நாளா நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததை மறுபடியும் செய்யுங்க. கடைசியா எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், மாணவர்களும் சொல்லிக்கிறேன், இங்கே சொல்லிக்கிறேன்,